இலுமினாட்டிகள் அப்படிங்கறது வந்து என்னன்னா ஒரு நகைச்சுவை சார்ந்த விஷயமா, அதாவது வந்து அதெல்லாம் சும்மா சும்மா இதை பத்தி பேசுறவங்க ஒன்றும் தெரியாம பேசுறாங்க, பேசலாம் பேசுறாங்க, பெரிய பல்வேறு நாடுகள் மீது போர் தொடுத்தல், இல்ல பல்வேறு பொய் காரணங்களை சொல்லி அவர்கள் எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் அழித்தல், இது ஒரு மக்களை வந்து இந்த விஷயம்லாம் தெரிந்து கொள்ளாம இருக்க திசை திருப்புதல், இந்த பொருளாதார கட்டுப்பாடை வைத்துக் கொள்வதன் மூலமா உலகத்தை அவர்கள் தான் உண்மையாகவே ஆள்கிறாங்க. நான் சொன்னது நடந்துகிட்டு இருக்கு. டிமானிட்டைசேஷன் நான் முன்னாடி சொன்னேன். லஞ்ச ஒழிப்பு அதை பத்தி ஒரு பிச்சைக்காரர் சொல்லுவாரு, 1000 நோட்டி 500 நோட்டி ஒழிச்சா நீங்க இந்த வங்கிகள் என்ன வங்கி எல்லாம் பிரைவேட் பேங்க், இது நல்ல கருத்து மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்ல. இதை பார்க்க இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, 500 நோட்டி 1000 நோட்டி ஒழிச்சுட்டா இந்தியாவில லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிற செயல் எடுத்து வருவாங்க. அதனால என்ன ஆகும், வங்கிகளுக்கு லாபம். கெட்ட சிரிச்ச டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு, எங்க போன? We have decided that the 500 rupee and 1000 rupee currency notes will no longer be legal tender. இந்த ஃபார்மர் பில்ல நான் மலேசியால ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஃபார்மர் பில் என்னையே அறியாமல் இந்த மாதிரி வருங்காலத்தில் நடக்கும் நான் பேசியிருக்கேன். தமிழ்நாட்டில் அடுத்து என்ன கொண்டு வருவாங்கன்னா, இந்த நெல் மணிகள் எல்லாம் விற்பதற்கு, இந்த தானிய வகைகள் இதெல்லாம் காய்கறிகள் எல்லாம் விற்பதற்கு ஒரு கார்பரேட் வந்துருவாங்க. அது அப்படியே தான் இருக்கு. ஃபார்மர் பில்ஸ் நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அது நடந்திருக்கு. மக்கள் போராடிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் லத்தி தட்டி அடிப்பாங்க, ஆட்டோவை கொடுத்துவாங்க. ஆட்டோ கொடுத்து அந்த மக்கள் ஆட்டோ கொடுத்துட்டாங்க, ஐயோ தீவிரவாத இயக்கங்கள் உள்ள பூந்துருச்சு, இப்ப தேசிய பிரிவினை பேசக்கூடிய சக்திகள் உள்ள பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கலக்கி தான் போறாங்க. இதுதான் நடக்க போகுது. சமூக விரோதிகள் தான் வந்து கெடுத்துட்டு போலீஸ் அடிச்சதும் அவங்கதான், கலெக்டர் ஆபீஸ் அடிச்சதும் அவங்கதான், அது குடியிருப்பு எரிச்சதும் அவங்கதான். இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடிச்ச பிறகுதான். பல நோய்கள் இங்க பரப்பப்படுது. திடீர்னு அவுட் பிரேக் வரும். அந்த அவுட் பிரேக்கு மருந்து நம்ம அலைவோம், திருப்பி அந்த மருந்தை ஒரு தனியார் நிறுவனம் வந்து கொடுக்கும். சீனாவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 910 அதிகரித்திருக்கிறது. இனவாத போராட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்புடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பைடன் 290 இடங்களை கைப்பற்றியுள்ளார். ட்ரம்ப் 214 இடங்களில் மட்டுமே வென்று தோல்வியடைந்துள்ளார். ஜல்லிக்கட்டு பிரச்சனையை நான் முன்னாடியே பேசியிருக்கேன். அன்னைக்கு இதே பாரிசாலன் எழுதுனேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் உலக அரசியல்னு ஒரு கட்டுரை எழுதுனேன். அது 2013 நான் போட்ட போஸ்ட். சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நம்ம வேக்சினேஷன், நான் இன்னைக்கு தான் பேசுறேன் வேக்சினேஷனை பத்தி. இதற்கு அடுத்து வேக்சினேஷன் ஒண்ணு கொண்டு வருவாங்க, அது கட்டாயமாக்கப்படும். கட்டாய தடுப்பூசியை கொண்டு வந்து போடுவான், உங்களால தடுக்க முடியாதுன்னு எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன். That the FDA has officially given the green light for the Pfizer coronavirus vaccine. தடுப்பூசி செலுத்தாதவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு வரைக்கும் இது மூலமாக இந்த அறிவிப்பு மூலம் தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. சிப்பை கொண்டு வந்து அவங்ககிட்ட போடுவான். அப்ப எல்லாருக்கும் சிப் வந்துட்டு அவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம், ஈஸியா ஐசோலேட் பண்ணலாம். போகும்போது வரும்போது சென்சார் வச்சு அவன் எங்க போறான் வராங்கிறது ஈஸியா கண்காணிக்கலாம். இதுதான் ஒரு கண்ட்ரோல். இதுதான் கொண்டு வந்துட்டான். A Swedish company specialized in microchip implants. இப்ப இந்த 5 வருஷம் நாங்க கத்தும்போது அப்ப நான் வந்து கன்ஸ்பிரசி தியரிஸ்ட். இப்ப இது கண்ணுமா நடக்க போகுது. புரிஞ்சவனுக்கு புரியும், புரியாம நகைச்சிட்டு இருக்கவனுக்கு வருங்காலத்துல புரியும்.